பிரமாதம். அம்மா, எங்க காலேஜ்ல நடக்க போற ஆனுவல் விழாவுல இந்த டான்ஸ் தான் ஆடணும். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா டான்ஸ் பாத்தியா? பார்த்தேன். ஆனா நம்ம ஊர் ஆட்ட மாதிரி தெரியலையே. இதுதான்மா லேட்டஸ்ட் பெல் அண்ட் டோனா பேலே. அது என்னடி இது பேலே? பேயாட்டம் சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு ஒரு பரதநாட்டியம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம், அது ஆட்டம். என்னமா அது? நீ அந்த காலத்திலே இருக்க. பார்வதியம்மா, அரடா வாங்க 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 வாங்க. சௌக்கியமா? என்ன மெட்ராஸ் பக்கம் அடிக்கடி வர்றதாக கேள்விப்பட்ட நம்ம வீட்டு பக்கமே காணோம். யார பாத்துமா அந்த கேள்வி கேக்குற? மதுரை இருந்து இந்த வேலைரத்ன மெட்ராஸ் வந்து வீட்டுக்கு வராம போயிருக்கா? அடடா நின்னுகிட்டே பேசுறீங்களா? வாங்க உட்காரு. என்ன மதுரை எல்லாம் எப்படி இருக்குது? மதுரைக்கு என்ன பிரமாதமா இருக்கு, ஒரு குறை கிடையாது. உங்க சிநேகிதர் எப்படி இருக்காரு? யாரு என் சிநேகிதரு? உங்களுக்கு நெருங்கின சிநேகிதர். நெருங்கிய சிநேகிதர்னா கருணாகரன். கருணாகரனை கேக்குறியா? அவர்தான். ஏமா உன் கூட பிறந்த அண்ணனை யாரோ அந்நியனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறியா? பின்ன என்னங்க, என்ன அந்நிய பொம்பளையா நினைச்சு என் மூஞ்சில முழிக்காம இருக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க. அவருக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு தங்கச்சி தானே. எப்பவோ நடந்த விரோதத்துக்காக 15 வருஷமா என் மூஞ்சில கூட முழிக்காம இருக்கிறாரு. அவரை நான் எப்படிங்க என் அண்ணன்னு சொல்லுவேன்? அழாதமா அழாதமா, அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. அட அவன் தான் வரல. ஏமா நீயாவது மதுரை பக்கம் வந்திருக்க கூடாதா? அது எப்படிங்க நான் வர முடியும்? நான் அவர் தங்கச்சி தானே. எனக்கு மட்டும் மான வெக்க ரோசம் ஒண்ணும் இருக்காத. இப்படி சொன்னா பிறகு எப்படி? பார்வதி அம்மா, உங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க? உன் பொண்ண உன் அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்துடணும். என்னங்க இது? அது நடக்காத காரியம். ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். இது என்ன ஒரே கூட்டா? இதுல எதுமா உன் பொண்ணு? கூப்பிடு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. மேகலை, இத வந்துட்டேமா. இவதான் என் பொண்ணு, பேரு மேகலை. ஆமா மேகலை, 2-3 வருஷம் ஆச்சு பார்த்து. இந்த பொண்ணு யாரு? அவ காந்திமதி, சின்னம்மா பொண்ணு. வணக்கம். வணக்கம். 2 பேரும் ஒரு இடத்துல தான் படிக்கிறாங்க. அப்படியா? என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? என் பொண்ணு 3 எழுத்து தான் படிக்கிறா. ஆனா பியூசி. நான் உங்களை பார்த்த உடனே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எங்கிட்டயா? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, எங்க மாமா இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு? நல்ல மாமன். வருஷம் வயசுதான் அதிகமாகிக்கிட்டு போகுதே தவிர குணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. வரட்டு கௌரவம், வீண் பிடிவாதம், இதெல்லாம் ரத்தத்தோட ரத்தமா கலந்து போச்சு. ஐயோ, அவனை மாற்றவே முடியாது. சதா அந்தஸ்து அந்தஸ்துன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். பயப்படு. நீ பைப்பு குடுக்கறத பார்த்தா நீ குடிச்சிட்டு குடுக்கற மாதிரி இருக்கே தவிர எனக்கு குடுக்கற மாதிரி இல்லையா? ஒரு மரியாதைக்காக அப்படி கொடுத்தாச்சுமா. பத்தோய் என்ன கிடக்கு? சுருப்பு ஏத்தமா? நான் போட வேகமா? எதையாவது போட்டு என்ன கொல்லலான்னு பாத்தியா? வேகமா அப்படியே நினைச்சாலும் சுருப்ப போட்டு கொல்ல முடியுங்க. அப்போ இரும்ப போட்டு கொல்லவே சொல்றேன். என் கண்ணு முன்னால் நிக்காத, ஓடி போக டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஏகமா நான் பிள்ளை விட்டுக்கிறேன். ஏகமா மன்னிச்சிருங்க, இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே என்னத்த பாத்துக்கிறேன்? எங்க பாத்துக்கிறேன்? உன் தலையை பாத்தியா? தொப்பி எங்கடா? உங்களுக்கு எல்லாம் தொப்பி எதுக்காக கொடுக்குறேன்னு தெரியுமா? வெயிலுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்ல. எதுலையுமே என்கிட்ட ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு தனி பாணி. சின்ன தவறு நடந்து நான் சகிக்க மாட்டேன். இனிமே இப்படி நடந்துச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவேன். வேலையை பாருங்க. சின்ன தம்பிய காணாம? ஆமாங்க, இருங்க தம்பி, வேற பிடிங்கிட்டு எலுமிச்சம்பளம் பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். திரும்பி வர்றதுக்குள்ள தம்பிய காணுங்க. ஏயா, சின்ன பையனுக்கு தான் மூளை கோளாறு. அவனை விட்டு விலகாம இருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது தானே உன்ன வச்சிருக்கேன். அவனை ஏன் தனியா விட்ட? அவர் ஓடிட்டாரு. ஓடிட்டாரா? நீ ஓடிடு. டிஸ்மிஸ்.
கால வாரி விடுறாங்க. சரி ஏந்திரியா பொண்ணு பெரிய மனுஷன் ஏந்திரியா சீக்கிரம் ஏந்திரியா. எம்மாடி என்னத்த எம்மாடி இந்த வைத்தியம் சரியில்லை. என்ன எழுத்து பேசுறதே இந்த வைத்தியனுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவனை கண்டிங்க. ஏயா பின்ன என்னங்க சேவ கோயில் முட்டை போடுறதுன்னு எந்த மடையும் சொல்லுவான். இவர் சொல்றாரு பாத்தீங்களா நானே மடையனா. அப்ப என்ன பெத்த நீங்க யோ அவன் எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்லி தொலையா. சரி எதுக்கும் சரின்னு சொல்லிடுறேன். சரி சரின்னு சொன்ன போறாது செஞ்சு காட்டணும். இப்ப எப்படிங்க எங்க அப்பா தலையில ஒரு குழவிக்கல்ல கொண்டு வந்து போடு. என்னங்க செய்திருவேன் வைத்தியரே எல்லாம் கிரக கோளாறியா. நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ யாரு தேவரத்னமா? மெட்ராஸ்ல எப்பயா வந்த? காலையிலயா? ஆஹா ஓ இன்னைக்கு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இல்ல? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். யார என் பையன்களையும் கூட்டு வரணுமா? பேஷா கூட்டு வர்றேன். ரைட் வைத்தியர என் பெரிய பையன் ராஜாவை பாத்தீரா? நான் வரும்போது இந்த தொழிலாளர் காலனி பக்கம் போயிட்டு இருந்தாருங்க. தொழிலாளி காலனி பக்கம் அங்கேயா போனா? 1000 தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறேன். நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அந்த பையோட சேராத அவங்க தரித்திரம் எல்லாம் நம்ம ஒட்டிக்கணும்னு கேட்க மாட்டேன்றான் ஐயா. பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, குறிப்பிட்டபடி நம்ம சின்ன முதலாளி இந்த விழாவில கலந்துக்க முடியல. ஆனா இந்த விழாவுல நான் இருக்கிறதாகவே நினைச்சு இந்த விழாவை ஆரம்பிச்சிடுங்க. இந்த விழா முடியறதுக்குள்ள நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருவாச்சு நடக்கும். ஆனா அது என்ன விழான்னு கேப்பீங்கிற அதையும் சொல்லி போடுறேன். நம்ம தொழிலாளிகள்லயே சில பேரு மாறு வேகம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி ஆடி பாடி விளையாட போறாங்க. அவங்கள இன்னாருதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யாரு வேகம் போட்டுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியதான். தக 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 கும்தராங்கு தக 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 கும்தராங்கு தக டாங்கு டாங்கு தக டீங்கு டீங்கு தக தலாங்கு தக துணு தாளம் கிடாங்கு கிட தக மேளம் தடாங்கு உடாங்கு வச்சே பஜோ அந்த பகிரண்டமோடு என் திசையில் வென்ற தச கண்டராவணனும் நானே சபைக்கு வந்தேனே சலாமும் தந்தேனே. வாயுதேவன் சாமரம் பிடித்து வீசணும், கர்ணன் வந்து சந்தனத்தை மார்பில் பூசணும், ஏமன் வந்து என்னுடைய கால் பிடிக்கணும், நான் ஏவியதை தேவர்களும் செய்தாகணும். நம்ம சொக்கிக்குள்ள முழுசாவிடாய் இருங்கடா. காட்சி கொடுத்துட்டீங்களா? என் தெரு பக்கம் தான் வருவீங்க, கவனிச்சுக்கிறேன். ஏறாத மலைதனிலே பல பயருது இரண்டு கத்தடிக்க பாராமல் கை கொடுத்தான் எங்க பழனி மலை ஆண்டவனே. வேலவனே முருகா திருமாலவனின் மருகா, வேலவனே முருகா திருமாலவனின் மருகா, பிணதீர்க்கும் கந்தா நாங்கள் வேண்டு வரும் நீரா. சின்ன தம்பி எப்படியா கண்டுபிடிச்ச? கண்களை மறக்க முடியுமா? யோ நீதிபதி, நான் யார் சொல்ல? வைத்தியக்கார வைத்திய. இந்த வேஷம் வேண்டாம் சொன்ன கேட்டேன்னு. வேஷம் கட்டுறதுக்கு இதானே ஈஜி. மண்ணம் கட்டு. அட ஒதுங்க.
ஏலே இந்த பொண்ணு யாரா இருக்கும்டா? தெரியலையே. நம்ம குப்பம் பஞ்சாதியா இருக்கும். இல்ல குப்பம் பஞ்சாதியா இருக்கும். குப்பம் பஞ்சாதியா அந்த உட்காந்துக்கடா. அட ஆமா. ஊசி பட்டாசே வேடிக்கையாத்தி வச்சாலே வெடி புசு புசு. ஊசி பட்டாசே வேடிக்கையாத்தி வச்சாலே வெடி புசு புசு. சிட்டு போல பொண்ணு இருந்தா சீடு கட்டு சிரிக்கு கட்டு கிட்டே கிட்டே வந்து கண்டு குடிக்கலாமா? அவ வெள்ளாவிலே நீ சும்மா இருக்கலாமா? மாமா 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 மாமா. சாமி சாமி ஐயா சாமி ஆவாஜி சாமி ஐயா வாயா தாயா நீ போயா. காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க ஆயா இல்லை. ஊரும் இல்லை பேரும் இல்லை பேரும் இல்லை ஊரும் இல்லை. முத்து குளிக்க வாரியலா முத்து குளிக்க வாரியலா முத்து குளிக்க வாரியலா முத்து குளிக்க வாரியலா. யாழந்த பையா யாழந்த பையா யாழந்த பையா யான் தெற்காக வந்த பையா. இது தேனாட்டம் இனிக்கும் பையா எல்லாரும் வாங்கும் பையா. இது ஏழைக்குன்னு பிறந்த பையா. என்ன அது நெத நடி குறைஞ்ச கொண்டு விட்டுட்டீங்க? இப்ப விழா நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு போய் மூச்சி மேலே கூத்துங்கோ. யாரே துச்சி ஒண்ணும் தெரியாது. பணம் எங்க குண்டு மாலி. அரே நம்மைக்கு சொல்றதே நிம்மைக்கு கேட்டுக்கோ. தம்பிடிக்கு தம்பிடி வட்டியும் போட்டுக்கோ. சர்தானா அது இல்லாம ஈட்டிக்காரன் சர்வானா. யாஹூ 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 யாஹூ. நம்மைக்கு சொல்றதே நிம்மைக்கு கேட்டுக்கோ. தம்பிடிக்கு தம்பிடி வட்டியும் போட்டுக்கோ. சர்தானா அது இல்லாம ஈட்டிக்காரன் சர்வானா. யாஹூ 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 யாஹூ. अरे शैतान का बच्चा क्या है? சம்பளத்தை வாங்கிக்கின்னு ஜல்சாய செய்யுறான். பொம்பளைங்க வீட்டு மேல பொங்கியாட பண்ணுறான். சருதானா நீ போகிறதும் நல்ல வழிதானா? காசுக்கு ஆசைப்பட்டு ரேசுக்கு போகிறான். கையிலே உள்ளதே விட்டு போட்டு சாவுறான். சருதானா நீ காசாயம் கட்டிக்கினா விடுவானா? யாஹூ 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 யாஹூ. என்னையாது இந்த அளவுக்கு அடையாளம் தெரியலையே. ஏன் மன்னார் சாமி உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏன்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்ட நீ யாரப்பா? நம்பிக்கை சொல்ல மாட்டான். அட உனக்கு தாம பரிசு கொடுக்கறதாக நாங்க முடிவு பண்ணி இருக்கோம். பேரை சொன்னா தானே ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு. யாரு நம்ம கட்சியிலே வர சொல்லி ஒரு கட்டாட்சி அமிச்சாரு. ஞாபகம் இல்ல? கட்டாசியா? கட்டாசி எவன்டா வாங்கி கொடுத்தா? யாரு கொடுக்கல? அட கொஞ்சம் விவரமா தான் சொன்னா என்னப்பா? வீராசாமி என்ன பேர நம்மளுக்கு அடையாளம் தெரியல. உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் இங்க வரல. ஒரு முதலாளியா வந்திருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து மாலை போட்டு மூலையில கொண்டு உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வேஷத்துல வந்ததுனாலதான் தொழிலாளியோட தொழிலாளியா கலக்க முடிஞ்சது. உங்களுடைய சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. சின்ன முதலாளி நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் முதலாளி. நான் சொல்ல மாட்டேன். சொன்னா கட்டாயம் வருவேன். வந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 1000? இந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சரி சமமா பிரிச்சு கொடுத்துருங்க. நமஸ்காரம் யஜமான்.
என்ன வந்தீங்க? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம் வந்தோம். என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஆபீஸ் தானே வர சொல்லியிருக்கேன். இங்கேயே வந்தீங்க. போலாம். மன்னிச்சுக்கங்க ஏஜமா. போன வாரம் மில்லில் அடிபட்டு கை முறிஞ்சு போச்ச முத்தையா அவன் கையையே எடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்காக என் கையை கொடுக்கணும்றியா? அஜாக்கிரதனால அவன் கை போச்சு. அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு இல்ல ஏஜமா. கையில்லாம அவன் வேலை வெட்டி எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்ட்டு நாங்க தொழிலாளர்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு எஜமான ஏதாவது சட்டப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இனிமே காலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்பா ஏன்பா இவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? முத்தையா ஒரு பெரிய குடும்பத்தை பிள்ளை குட்டிக்காரு. 28 வருஷமா பகலா நம்ம மில்ல உழைச்சிருக்க. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற லாபம் இருக்கு. அதுல முத்தையாவுடைய உழைப்பு இருக்குப்பா. ஓஹோ, எல்லா பையனும் சேர்ந்துதான் அந்த நாடகம் போடுறீங்களா? டேய், கரடியா கத்துனாலும் சரி, ஒரு நயா பைசா தர மாட்டேன். போகடா வெளிய. போகடா வெளிய. டேய் ராஜா, இந்த தொழிலாளிகளோட சேராத, அவனுங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அரிக்கிற மாதிரி அரிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய், அத நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை வேண்டா போட்டவன் அண்ணன் தான் போடு. நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்கை போட்டு மூளையை குழப்பிக்கிறாத. என் தலை மறைகிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அத கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே எல்லாருமா பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு, அதை பங்கு போட்டுருந்தோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை முப்பாட்டை பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது, தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அல்லறதா? சரி சரி, வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா உனக்கு பைத்தியம். வேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோடயா போறது? நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றவன் தான் பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. அப்பா சொல்றதுக்கு ஒத்த ஓதுறேன். சக்தியை விடு. என்ன லூசு பைத்தியம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயா சம்பாதிச்சேன்னு சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு. நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன், நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவரை நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பெருச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில ஒரு நமக்கு சாப்பிடுவாரு. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா? என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணுங்க. இவன் பட்டி சாய் வாங்க. வலிப்பு காட்ட வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே,
சாவியை கொடுங்கப்பா. சாவியா? இந்த ஏன் எதுக்கு? ஐயோ காக்கா அவளுக்கு கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ அவனுக்கு தான் காக்கா அவளுக்கு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்கள. ஐயோ இரும்பு பொட்டி சாவிடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாவி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டாடா, கொண்டா 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 கொண்டாடா. ஏன்டா திரட்டின? இத பாருங்க, அந்த வேதத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியதுன்னா அப்பா யோகியதுன்னா. அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே புடிச்ச. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை, அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய் இந்த பசங்களுக்காக உன்னை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றது உனக்கு. ராஜா ராஜா இவன் என்ன சொல்றான்? இவன் சரியில்லப்பா, இவன் சொல்றது கரெக்ட். ஏப்பா நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. கூப்பிடுறான். அப்பா அவன் சரியில்லைன்னு சொல்லுங்க. டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இல்லை அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டட்டும். காரை நின்னுட்டு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜினா இது? ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன் அது ஹார்ன். காரை ஓட்டுறியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெஃப்ட்ல ஓடிச்சம்பா. லெஃப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கிய பையன் கெடுத்துட்டான், காரை கெடுத்துட்டான். நீ காரை கெடுத்துட்டானா? நான் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பவே நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதானே சுவாரஸ்யம். அட பாவி இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்னடா செய்யறது? இறங்குப்பா கீழே இறங்குப்பா. இறங்கு கீழே இறங்க. இறங்கு இறங்கு. ஏதாவது 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறா. இறங்குங்க. ஏண்டா டேய் வேதத்துல வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர் நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மாடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்புவாங்க. ஐயோ நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடத்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்கடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நடைய நடப்போம் வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு, அது கிடக்கு கையில. நீங்க வாங்க. ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் சேர வேண்டாம். நாளைக்கு போறது
உழைப்பெல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா. வாப்பா. பாருங்களா 80,000 ரூபாய் காரை அங்க விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியலையே. சாப்பிட்டாச்சா? எல்லாம் ஆச்சு. சரி, அப்ப நாங்க வரதுங்களா? ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல. இதான் கடைசி பந்தி. நாங்க வரோம். அப்புறம் என்னப்பா, ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமோ இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல வாயண்டா. அட வாப்பா, வா 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 வா. கருணாகரா, என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த விஷயம். நான் சொல்றேன். இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் வந்துச்சு? ஆனா மிச்சம் தெரியாம பட்டுச்சுடா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறதை கேட்கவே இல்லை நீங்க. சொல்லு. கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்காந்துட்டே இருப்பான். நான் சும்மா இறேன். ஐயோ, நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா? அங்க நடந்தத. நடந்ததெல்லாம் இருக்கு, இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ போ சொல்லவும் நட. ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவரம் கட்ட வேண்டாம். வர விவரம் கட்டவன் வீட்டுல சோத்துக்கு வந்திருக்கோம். வா வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன செய்யுமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி? வேதரத்னம் பொண்ணு மீனா. நம்ம மீனா இது. என்ன தம்பி நீ பார்த்தது இல்ல? அப்ப பார்க்கும்போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனு, நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவேன். மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே. நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க, எல்லாம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவாங்க. சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி முடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா, பசி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். போடாதே அப்பா, உருளைக்கிழங்கு போடாதே. அப்பாவுக்கு வாய்ப்பு ஒத்துக்காது, வேண்டாம். கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு பருத்தி சாப்பிடுறாரு. பச்சடி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்மா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு, வேண்டாம் வேண்டாம், போயிடு. சோறு போடாத. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி இல்ல, சப்பாத்தி இல்ல, அப்ப சப்பாத்தி தான் வேணும். இன்னும் நீங்க விளையாடுறீங்களா? அப்பா கொல்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்களா நீங்க? அவருக்கு டயபெட்டிஸ், ஆஸ்மா, மூலக்கோளாறு, என்ன விளையாடுறீங்க? போங்க, ஒண்ணு வேண்டியது இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன விளையாடு? என்ன கருணாகரா, சாப்பாடுலாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்குப்பா. இருக்கட்டும், நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில? அவனை பத்தா உனக்கு தெரியுமே. போட்டு போட்டு கிளி போட்டு. அதுல ஒண்ணும் இல்ல. வேறா கொஞ்சம் அப்படி வா, தனியா பேசணும். எங்க 2 பேரும் தனியா போறாங்க? என்கிட்ட சொல்லியே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க. ஏதாவது குடு திங்கிறேன்னு கேட்பாரு. ஏன்பா கருணாகரா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்னது? என் பையனோட தொல்லை சகிக்க முடியலப்பா. சின்னவன் சேட்ட அதிகமோ? அவனை தள்ளு, இந்த பெரிய பையன் ராஜா இருக்கானே, அவனுக்கு நான் நல்லா தானே இருக்கான். சுத்த விவரம் கட்டவாப்பா நீ. இந்த தொழிலாளிகளோட சேர்ந்துகிட்டு போனஸ கொடுன்றான், சம்பளத்தை ஒசுத்துன்றான், வீட்டை கட்டி கொடுன்றான், இன்னும் என்னத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அவனே எல்லாத்தையும் அள்ளி அந்த பயலோட கொடுத்து விட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுருவாங்க போல. கருணாகரா, அதெல்லாம் வயசு கோளாறு. வயசு கோளாறா? அப்படின்னா சீக்கிரம் ஓ மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமானா எப்படிப்பா? என் சின்ன பையனுக்கு தான் ஓம் பொண்ண கல்யாணம் பண்ணதா தீர்மானம் பண்ணிட்டேன். பெரிய பையன் ராஜாவுக்கு எனக்கு சமமான அந்தஸ்து உள்ள இடமா பார்க்க வேணாமா? நீ ஒரு விவரம் கட்ட ஆளாப்பா. தயிரை வச்சுக்கிட்டு மோடு கலஞ்சானா. உன் தங்கச்சி பார்வதியோட பொண்ணு இருக்கும்போது அப்புறம் என்ன? ஏண்டா ஏதாவது இருந்து பேசுறியா? அதுகிட்ட தான் 15 வருஷமா நான் விரோதமா இருக்கனே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் போய் பொண்ணை கேட்கறது? நீ இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இரு. கருணாகரா, நான் பட்டணம் போகும்போதெல்லாம் உன் தங்கச்சி பார்வதி என்ன பார்த்து, எங்க அண்ணன் இப்படி பாராமுகமா இருக்காரு, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? என் பொண்ணை எங்க அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியோட கண்ணை மூடுவனே அப்படின்னு கண்ணு கசக்குதுப்பா. என் தங்கச்சி அப்படி சொல்லிச்சு. பின்ன நானாவா சொல்றேன்? உன்ன மாதிரி கிறுக்கனா? இருந்தாலும் யோசிக்கப்படாது. இந்த கல்யாணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடத்தணும். ஆனா மதுரையில் நடக்கப்படாது. ஏன் கேட்கப்படாது. எனக்கு ஊட்டியில ஒரு பங்களா இருக்கு. உன் பயல்களை கூட்டிக்கிட்டு நீ ஊட்டி வந்துட வேண்டியது. உன் தங்கச்சி பார்வதி பொண்ணு அழைச்சிக்கு ஊட்டிக்கு வந்துட வேண்டியது. ஊட்டியில கல்யாணம் ஜாம் ஜாம் ஜாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிளையும் ஃபாரினுக்கு அனுப்பிட வேண்டியது. ஹனிமூன். 6 மாசம் உலகத்தையே சுத்தட்டும். ஆனா உன் தங்கச்சி மக இருக்க, அடாடா ரொம்ப கெட்டிக்காரி. உன் மகனை அப்படியே மாத்தி எடுத்துருவான். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பாரு, அப்பனுக்கு மகன் தான் லீகல் அட்வைசர்.
நல்ல யோசனை தான். இன்னைக்கே பார்வதிக்கு லெட்டர் எழுதுறேன். என்னம்மா காந்திமதி எங்க இருக்கீங்க? ஐயோ எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? மதுரையில இருந்து எங்க அண்ணன் எனக்கு எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? என் பொண்ணு மேகலை இல்ல, அவளை எங்க அண்ணன் மகன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உடனே ஊட்டிக்கு புறப்படணுமா. அங்க வேதரத்னம் பங்களா எல்லாம் ஊட்டில, அங்க எங்க அண்ணனும் அண்ணன் பிள்ளைகளும் அங்க புறப்பட்டு வர்றாங்களாம். கல்யாணத்தை அங்கேயே பேசி முடிவு பண்ணணும்னு எழுதிருக்காங்க. என்னம்மா யாருக்கு வேணும்? உனக்குதான் மேகலை. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். என்னது இது? என்னது? மாமா மதுரையில இருந்து லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கே ஊட்டிக்கு புறப்படணுமா. சின்னம்மா ஊட்டிக்கு வேண்டாம் போ, கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிச்சி என்னடி விளையாடுற? அம்மா சொல்றபடியே கேட்டுக்க. என்னடி நீ? அந்த மாப்பிள்ள கருப்பா சிவப்பா தெரியாது, முகத்தையும் பார்த்தது இல்ல. நீ என்னடி பாக்குறது? எங்க அண்ணனே ராஜ ஆட்டம் இருப்பாரு, அவர் மகன் மந்திரி மாதிரி இருப்பாரோ? வாயமுடு. சின்னம்மா இவ வர வர ரொம்ப வாயாடியா போயிட்டான். எங்க அண்ணன் புள்ளைக்கே இவளை கட்டி வச்சு இவ கொட்டத்தை நான் அடக்கிறனா இல்லையா பாரு. சரி சரி, புறப்படுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் கவலையா இருக்கிறியா? புருஷன் காணா போச்சு, புருஷன் காணா போச்சு. எங்க போச்சு புருஷன்? நரி பிடிக்க ஊர்காட்டுக்கு போச்சு. நரி பிடிச்ச ஊர்காட்டுக்கு போச்சா, ஏற்காட்டுக்கு போச்சா, ஆற்காட்டுக்கு போச்சா? ஒரு ரூபா குட்டு லாட்டரி சீட்டு வாங்கினேன். 1000 ரூபாய் பணம் விழுந்துருச்சு. இந்த பணம் எனக்கு பணம் வேணாம். இன்னத்துக்கு லாட்டரி அடிச்சே பணம் இருந்தா மோசா புத்தி வரும். பணம் வேணாப்பா. பணம் இருந்தா தானே மோசா புத்தி வரும். செலவு பண்ணி கரைச்சி போட்டா கட்டிடலாம். உளுந்தூர்பேட்டை போவாமா? உளுந்தூர்பேட்டை வேணாம், அங்கே வெயில் அடிக்கும். ஊட்டி போலாம், அங்கே படத்தை காலி பண்ணலாம், ஜாலி பண்ணலாம். வர்றா உங்க அண்ணன் இருக்கானே, சதா தொழிலாளி தொழிலாளி, அவனுங்களுக்கு அத்த செய்யணும் இத்த செய்யணும் திட்டம் போடுறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கிறதா இருக்கேன். என்ன திட்டம்பா? ஏய், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான். ஆயினால் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டேன். என்னையும் அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம பண்ணுங்கப்பா. எனக்கு கல்யாணம்ப்பா. முதல்ல அவனுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன். கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன், கால் கட்ட நீங்க போட்டுக்கோங்க. அண்ணா அண்ணா வரா, அண்ணா வரா, அண்ணா வரா, இந்த பாரு சின்ன தம்பி, திருப்புகழ்ல சொல்லியிருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். திருப்புகழ் ராமலிங்க சாமி நல்லா படிச்சிருக்கீங்கப்பா நீங்க. ஆமா. இது என்னப்பா பிரமாதம்? மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்தை பாடுறா பாருங்க, மன்மதல்லே இல்லை வென்றார் உண்டா. ஏன்பா என்ன குழப்பறீங்க? நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும்? அண்ணன் போயிட்டா உள்ள சொல்லுங்க. அப்புறம் உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கர யாருப்பா அந்த பொண்ணு? சொல்லுன்னா சரி, தெரியாத பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன், உங்களோட ஊருக்கும் வரமாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுறான். என்ன செய்வீங்க? ஏய், அவன் முகத்தை கழித்து வெளியே வரட்டும். அடே மகனே, உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் இதுவரைக்கும் என் பேச்ச தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரின்னு ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான், அங்க வந்து முரட்டு பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா, இழிச்ச வாயனா? இல்லையா, சத்தியம் வாங்க போறேன்டா, சத்தியம் வாங்கிட்ட. அப்புறம் எப்படி மாறுவான்? சின்ன தம்பி, என்ன 1/2 மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம் அப்படி முகம்? சோப் போடுறானா? இல்லையா, நான் தானே சோப் போடுவேன், அவன் போட மாட்டானே. எட்டி பாரு. ராஜா, ராஜா, அண்ணா, அண்ணா, சத்தத்தையே காணோம்.
அண்ணன் கம்பியை நீட்டி விட்டான்டா. கம்பியே நீட்டலப்பா, வெறுமையே நீட்டி இருக்கான். ஐயோ அப்பா போலீஸ்ல சொல்லிடலாமா? ஏண்டா உனக்கு மூளை இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பையன் எவளையோ காதலிச்சிருப்பான், அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான், அதனால அவளை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசும். அப்படியா பேசுவாங்க? இப்படி பேசினாங்கன்னா எப்படி? பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அப்பங்காரன் இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், அதான் பையன் ஓடிட்டான். படுவாவி மூடாவாய. ஏண்டா அவன் எங்க போயிருப்பான்? நானும் உங்க கூட தானப்பா இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு யோசனை. என்ன? அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியா தானே இறங்கி போயிருக்கிறான், நாமும் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம். அண்ணன் காலடிய வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம். அது நம்ம எங்க கொண்டு போய் விடும்? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடும். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறத? இந்த மாதிரி செஞ்சா என்ன? இல்ல அந்த மாதிரி செஞ்சா சரியா வராது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம சரியா வராதுன்றிய. நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா. கேளுடா, உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா டில்லிக்கு போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? அப்பா இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா. அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ?